டே 4 ஆஃப் நெக் ஸ்விங் சேலஞ்ச். நெக் டெப்த் மார்க் பண்ணி நெக் வித் மார்க் பண்ணி ஜஸ்ட் மார்க் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஏன்னா பாட் நெக் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு காட்டுறேன். நெக் டெப்த் லைனுக்கு சென்டர் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. டேப்பை இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணி இங்கே ஒரு ப்ரெஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட் எதுன்னு தெரிஞ்சிடும். சென்டர் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. நான் ரஃப் மெஷர்மெண்ட்ஸ் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு சென்டர் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த போர்ஷனுக்கு சென்டர் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சேம் அதே மாதிரி நம்ம வந்து டேப்பை இப்படி வச்சுட்டு ஒரு ஃபோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட் வந்துடும். அதே மாதிரி இங்கே டேப்பை வச்சுட்டு ஒரு ஃபோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் வந்துடும். ஓகே, இங்கே 1/2 இன்ச் வெளி பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே 1/2 இன்ச் இல்லை 1/4 இன்ச் உள் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 ஆர் 1/4. இப்போது இது வந்து கனெக்ட் பண்ணணும். ஃப்ரீ ஹேண்டில் கனெக்ட் பண்ணணும்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இப்படி கொண்டு வந்து ஜஸ்ட் இந்த சென்டர் பாயிண்ட் டச் பண்ணுற மாதிரி இந்த பாயிண்ட்டை வெளியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து ஜஸ்ட் இந்த லைனில் கொண்டு வந்து விட்டுறணும். இதுதான் நம்மளோட பாட் நெக். ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுறதா இருந்தால் இப்படி ட்ரா பண்ணணும். ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ட்ரா பண்ணுறதா இருந்தால் இப்படி ட்ரா பண்ணணும்னு காட்டுறேன். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் நம்ம சென்டர் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணல. இந்த பாயிண்ட் அண்ட் நம்ம ஒரு 1/2 இன்ச் உள்ளே கொண்டு வந்து மார்க் பண்ணிக்கோம். இந்த பாயிண்ட் அண்ட் நம்மளோட ஷோல்டர் பாயிண்ட். இந்த 3 அலைன் ஆகிற மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்டில் ஃப்ரெஞ்ச் கர்வ் படணும். அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி ஒரு கர்வ் ஃபர்ஸ்ட். அண்ட் நம்ம இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வெளியே மார்க் பண்ணியிருக்க இந்த பாயிண்ட் அண்ட் இந்த லைனில் படுற மாதிரி கர்வ் ஃப்ரெஞ்ச் கர்வ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா அழகாக அலைன் ஆகுது. ஓகே, இங்கே ஒரு கர்வ். அவ்வளோதான் பாட் நெக். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணணும். இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி டேப்பை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணி 1/4 இன்ச்சில் சீம் அலவன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது நம்ம இந்த ஷோல்டருக்கு கொடுத்துருக்க சீம் அலவன்ஸை கட் பண்ணிட வேண்டாம். டேரெக்டாக இப்படி கொண்டு வந்துட வேண்டாம். ஜஸ்ட் இந்த ஷேப்பை மட்டும் கட் பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட நெக் ரெடி. ஓப்பன் பண்ணனா இந்த மாதிரி இருக்கும் பாட் நெக். ஓகே, இதை எப்படி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.